ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதில் தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. IRDAI அப்படின்னா இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பீட்டு நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்துதல் மற்றும் அவற்றின் நிதிநிலைத்தன்மையை மேற்பார்வை செய்தல் போன்ற பணிகளை வந்து இந்த IRDAI செய்கிறாங்க. காப்பீட்டாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் முறைகளை உறுதிப்படுத்துதல், காப்பீட்டுத் துறையின் மேம்பாடு மற்றும் நிதி உள்ளடக்கம், காப்பீட்டு தயாரிப்புகளை ஒப்புதல், விதிமுறைகளை பின்பற்றுதல், இடைநிலையர்களின் மேற்பார்வை, ஆபத்து மேலாண்மை, நிதி கல்வி, ஒழுக்க விதிமுறைகளை அமைத்தல் போன்ற இந்த பணிகளை தான் வந்து இந்த IRDAIல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வேகன்சிக்கான வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாலிசி இருக்குல்ல, பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த IRDAI அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் அஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வேகன்சியை வந்து நம்ம பார்த்துடலாம். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. IRDAIல லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20/9/2024. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21/8/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்தியா formed act under the parliament. IRDC invite application eligible Indian citizen for filling 49 போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏஎம் கிரேடில் வந்து த்ரூ டு ஓப்பன் காம்படிஷனில் ஆல் இண்டியா பேஸில் வேரியஸ் ஆஃபீஸர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து phase 1 ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், phase 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ செலக்டட் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா phase 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் 3 ஸ்டேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து எக்ஸாமு, ரிட்டன் எக்ஸாமு, செகண்ட் ஸ்டேஜ்லேயும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கும், தேர்டில் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் 21, அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து அன்ரிசர்வ்டில் 21, எக்கனாமிக் லிவிகரில் 4, அதர் பேக்வேர்டில் 12, ஷெட்யூல்டு கேஸ்டில் 8, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் வந்து 4ன்னு சொல்லி 49 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுரியல், ஃபினான்ஷியல், லா, ஐடி, ரிசர்ச் ஸ்ட்ரீம், இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து 5 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இதில். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிசபிலிட்டிஸ்க்கான அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலிமா இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட் அதாவது அந்த வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் இந்த டைட்டிலில் தான் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து 20/9/2024 வந்து 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 21/9/1994 20/9/2003 இருக்கணும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆக்டரியல், ஃபினான்ஷியல், லா, ஐடி, ரிசர்ச். ஸோ இதுலலாம் வந்து 5 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஆக்டரியலில் பார்த்தீங்கன்னா மினிமம் 60% மார்க்கில் IAIS பர் இதில் வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸில் வந்து ACA, AICAA, ACMA, ஸோ இதில் வந்து முடிச்சிருக்கணும். லாகில் வந்து பேச்சுலர் லா டிகிரி முடிச்சிருக்கணும். ஐடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இதில் வந்து அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் 60% மார்க்கு, அல்லது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில் போஸ்ட் கிராஜுவேட்டோட மினிமம் 2 இயர்ஸ் படிச்சிருக்கணும். இதில் வந்து 60% மார்க்கில் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். ரிசர்ச்சுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேஷனாக கேட்டிருக்காங்க மினிமம் 60% மார்க்கில். ஸோ கேண்டிடேட் ஷுட் பொசஸ் நாலேஜ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கணும். ஆல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்தியா அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் இதில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து இந்த பாயிண்ட் ஸ்கேலில் தான் இருக்கணும். 6.75 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் 60% மார்க்கு, 6.25 இருந்தால் செகண்டு 55%, தேர்டுக்கு வந்து 5.75, அதுவும் வந்து செகண்ட் தான் கன்சிடர் பண்ணுறாங்க 50%. செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம முதல்ல சொன்னபடி phase 1, phase 2, phase 3ன்னு 3 டைப்பை பிரிச்சிருக்காங்க. phase 1ல் வந்து ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். phase 2ல் வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆக்டரியல், ஃபினான்ஷியல், லா, ஐடி, ரிசர்ச்சு,
ஜெர்னலிஸ்ட் இது எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் 2க்கு வந்து போவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் 2ல வந்து 3 பேப்பர்ஸ் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் 1 ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஃபேஸ் 2க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் உங்களுக்கு வந்து இங்கே 44,000லேருந்து இதற்கான பே ஸ்கேல் ஸ்டார்ட் ஆகுது. அது கூட அதர் அலோன்ஸு, டிஎன்எஸ் அலோன்ஸு, ஹவுஸ் அலோன்ஸு, குவாலிஃபிகேஷன் அலோன்ஸு, சிட்டி காம்பன்சென்ட்ரி அலோன்ஸு, கிரேட் அலோன்ஸுன்னு சொல்லி ஏகப்பட்ட அலோன்ஸு கொடுக்குறாங்க இதில். ஸோ இன்ஷியலாக மந்த்லி பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1,46,000 வரும். எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் இவங்க 100 ரூபாவும், அதர் கேண்டிடேட் எல்லாமே வந்து 750 ரூபாவும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஐடென்டி வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டி கார்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும், பே பண்ணணும், டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன கலரில் இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனு, ஸோ சிக்னேச்சர் கேபிட்டலில் இருந்துச்சுன்னா நான் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன நம்ம ப்ராசஸ் பண்ணணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒரு டைம் 2 டைம் ரீட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் வந்து எஸ்ஏ இருக்கும், ப்ரைஸஸ் ரேட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷனு, பிஸ்னஸ் ஆஃபீஸ் கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லி இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 கொடுத்துருந்தாங்களா இதற்கான சிலபஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோட இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் 20/9/2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து தான் பார்க்கணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. லாஸ்ட் டேட் 20/9/2024. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா IBPS.online.IBPS இதில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.